இழுக்கப்பட்டு அப்படி நடந்தேன், பொல்லாதவன் நான் இருந்தேன். ஆனால் கடவுள் என்னுடைய பொல்லாத அந்த வாழ்க்கையை பார்த்து என்னை நிராகரிக்காமல், என்னை தள்ளிவிடாமல் அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தினாலே கிருபியாய் என்னை ரட்சித்தார். இது ஒரு மனுஷனுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மற்றவர்கள் எப்படி நடத்துவான்றீங்க? மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது? சிலர் இதை மறந்துடுறது பாருங்கள். மற்றவனை பார்க்கும்போது அயோக்கிய பைய, என்ன ஒரு கொழுப்பு பாருங்க, அப்படி தான் பார்க்குறாங்க. நம்ம எல்லாருமே அயோக்கியரில் தான் இருந்தோம். ஹலோ, இது புரிஞ்சவனுக்கு அது விளங்கிடுது. ஐயோ, நான் அப்படி தான் இருந்தேன், நம்மளும் அந்த மோசமான விதத்தில் தான் இருந்தோம், பொல்லாதவரில் தான் இருந்தோம். ஆனால் கடவுள் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் எப்படி நம்மளை கிருபையாக ரட்சித்திருக்கிறார். அப்போ நானும் கொஞ்சம் மற்றவனுக்கு கிருபை காட்டணுமே, நானும் கொஞ்சம் அவனுக்கு இறங்கணுமே. அவனுக்கு தகுதி இல்லைனாலும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்கிறது வேலை ஸ்தலத்தில் ரொம்ப முக்கியம். பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், வேலை ஸ்தலத்தில் தான் இரக்கமே இருக்காது சிலருக்கு. நீங்கள் புதுசாக போய் வேலை சேர்ந்து பாருங்கள், கொஞ்சம் வேலை தெரியாதுன்னா அங்கே கற்றுக் கொடுக்குறது கூட அவனை முன்னுக்கு வரமாட்டான். ஒரு சின்ன உதவி செய்கிறது கூட வரமாட்டான். இது எங்கேயா இருக்குன்னா கூட அதை கூட திரும்பி பார்த்து போய் லெஃப்ட்டில் போ, ரைட்டில் போன்னு சொல்ல மாட்டான். ஓ, புதுசாக வந்துருக்கிறியா, தான் ஒன்றும் தெரியல உனக்கு, அப்படி ஒரு இறக்கமே இருக்காது. ஒருத்தனுக்கு எதையும் கற்றுத்தரக்கூடாது, செய்யக்கூடாது. ஏன்னா எதையாவது கற்று தந்துட்டா, நம்ம வேலையில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துட்டா அவன் நம்மளோட பெரிய ஆள் ஆகிடுவான். அவனுக்கு வழிகாட்டக்கூடாது, அவனை உருப்பட விடக்கூடாது. இப்படி தான் நிறைய பொறாமையும் போட்டியும் நிறைந்த உலகமாக இருக்குது. உலகம் அப்படி தான் இருக்குது பாருங்கள், பாவம் நிறைஞ்ச உலகம். ஆனால் தேவனுடைய மக்கள் அப்படி இருக்கிறது கிடையாது. மற்றவர்கள் என்ன பண்ணுறோம்? இரக்கத்தோடு நடத்துகிறோம். நாமும் முதல்ல ஒரு நாள் புதுசாக சேர்ந்தோம், நாம் மற்றவர்களுக்கு இறக்கப்படுறோம், வழி காட்டுகிறோம், காரியங்களை கற்றுத்தருகிறோம், இப்படியெல்லாம் பண்ணுகிறோம். பாருங்கள், நீங்கள் என்ன தர்றீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இங்கே சொல்லி இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். பாருங்கள், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் மடியில் போடுவாள்னு சொல்லியிருக்கு இல்லையா? நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது திரும்பி உங்களுக்கு வரும். அது ஒன்றும் வெறும் காசை பற்றி சொல்லிடலாங்க. வெறும் நம்ம சில நேரத்தில் காசை பற்றி தான் யோசிக்கிறோம். அதுக்காக தான் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இல்லை, காசு மட்டும் இல்லை, எல்லாமே கொடுத்தா அது திரும்ப வரும், அமுக்கி குலுக்கி வரும். இன்னும் கேட்டால் ஏன் டிரான்ஸ்லேஷனில் அமுக்கி குலுக்கி குமிக்கி வரும். நீங்கள் வம்பை கொடுத்து பாருங்கள், சண்டையை கொடுத்து பாருங்கள், பகையை கொடுத்து பாருங்கள், பொல்லாத ஆளாக இருந்து பாருங்கள், ஒரு நாள் அமுக்கி குலுக்கி குமிக்கி விடுவாங்க. யாராவது உடம்பு பிடிச்சி விடுவாங்க, நல்லா மசாஜ் கிடைக்கும், உடம்பெல்லாம் வீங்குற அளவுக்கு. எங்கேருந்து திடீர்னு ஒன்று வந்துடாது எதுவும்.